இவ்வளவு வருஷத்துல வாங்கின நகையை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல சார். ஒவ்வொரு முறையும் வாங்கினது மட்டும்தான். 13 வருஷம் ஆச்சுங்க சார். இப்பதான் அக்கா பொண்ணு மேரீடுங்கிறதுக்காக நான் நகையை திருப்பி வாங்கினேன். அது ஒரு நகை மட்டும்தான் சார். வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. இது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸ இவர் வச்சு வட்டி கட்டத்துக்கு நான் கொடுக்கணுமா? எனக்கு புரியலைங்க சார். அவங்களுக்கு தெரியாது சார். இல்ல தெரியாது, இப்படியே தெரியாதுன்னு சொல்லியாத தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. பொறுமையாயிரு, நான் திருப்பி தரேன். உனக்கு திருப்பி தரமா, யாருக்கு திருப்பி தர? இப்படியே தான் சொல்றது. எத்தனை வருஷமா சார்? 32 வருஷம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை என்னோட நகையை வாங்கி ஃபுல்லா அடகு வச்சு அந்த கடனை அடிச்சிட்டாரு. அது வரைக்கும் ஓகே சரி, கட்டின பாவத்துக்கு ஓகே. 11 சவரன் லாஸ்ட் 1.5 வருஷத்துல வித்திருக்கோம் சார். கல்யாணத்துல இருந்து இப்ப குழந்தைங்களோட காதணி விழா, வீடு கிரக பிரவேசம் வரைக்கும் எங்க வீட்டுல போட்டது எல்லாமே 20 பவுன் சார். இன்னைய சூழ்நிலைக்கு ஒரு சவரன் கூட இல்ல. வைக்கிறது அவ்வளவுதான். இப்போ ஒரு மாத தவணையில கடன் வாங்குறேன்னா அந்த மாத தவணை கட்டுறதுக்கு ஒரு நகையை வைக்கிறது, அது 2வது மீட் இருக்குது. நம்ம விற்கும் போது நம்ம ஆசையா வாங்கினது எல்லாத்தையுமே கண்ணுக்கு எதுக்கே உருக்கி கொண்டு போய் எடை போடுறாங்க. அதை உருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுக்க மாட்டாங்க சார். அந்த பிசினஸ் உங்களுக்கு தேவையில்லாத எதுக்கு செய்யறீங்க, அதனால நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. குருவி கூடு கட்ட ஆசைப்படலாம், கோவரம் கட்ட ஆசைப்படக்கூடாது. எனக்கு முன்னாடி லாபம் தெரியாது, கெடுத்து போட்டு போயிடுறேன் சார். ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழில் ரீதியாவே அந்த இதுல இருந்தே மேலும் மேலும் வளர்றதுக்குரிய வழி என்னவோ அதை தேடுங்க. என்னடா பாடு நடத்துற? நல்ல விஷயம் தானே. பல தொழில் செஞ்சு அதுல டென்ஷன் ஆகி நீங்க டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து டென்ஷன் பண்றது. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? பல தொழில்கள் செய்யறாருன்னா என்னென்ன? ரியல் எஸ்டேட்டுங்க சார், பேப்பர் மீடியாவில் இருக்கிறாருங்க. அவர் தூக்கம் இல்லாம இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபைனான்ஸ் பண்றாருங்க. எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன சார் 4 பிசினஸ்ல ஒண்ணுல லாஸ் வரதான் செய்யுங்க, ஆனா ப்ராஃபிட் கிடைச்சிருங்க சார். சொல்றது இல்லைங்க நானு. இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரிய முடியுமா? இது வரைக்கும் நம்ம வச்ச நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரா இல்லையா? 13 வருஷம் ஆச்சுங்க சார். இப்பதான் அக்கா பொண்ணு மேரீடுங்கிறதுக்காக நான் நகையை திருப்பி வாங்கினேன். அது ஒரு நகை மட்டும்தான். உங்களை கட்டிண்ட பாவத்துக்கு நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறேனோ தெரியல. 14 வருஷமா ஒரு நகை நீங்க மீட்காம ஆமா இருக்கீங்க சார். ஒரு நகை வாங்கினே கொண்டு பேங்க்ல வச்சு வந்தா இப்பதான் திருப்பி கொடுத்தாங்க. ஒரு நகை இல்லைங்க. என்ன சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு சார்? ஒரு நகை கிடையாது. எனக்கு போட்ட நகை இன்னும் எந்த நகைன்னு கூட தெரியாது. அதுக்கு பதிலா வீட்ல டாக்குமெண்டா இருக்குல்ல சார். இல்லையா மட்டும் கேளுங்க சார். டாக்குமெண்ட்னு சொல்லாதீங்க. இல்லவே இல்ல. வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொடுத்த நகைக்கு வரைக்கும் நீங்க வட்டி கட்டுறேன்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக சொல்லிக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எத்தனை இடம் வேணாலும் வாங்குங்க, எத்தனை ரியல் எஸ்டேட் வேணாலும் பண்ணுங்க, எத்தனை தொழில் வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு பூரா உங்களுக்கு பிரீடம் தரேன். தேங்க்ஸ். ஆனா செய்யற தொழில் நட்டம் வருதுன்னா அதை விட்டுட்டு அடுத்த தொழில் கரெக்டா ஒரே தொழிலா பண்ணுங்க. கும்பலா உட்கார்ந்து பேசிக்கிறது ஈஸி, ஆனா தண்ணி மணித்தனா உட்கார்ந்து யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடுத்தவங்களை ஏன் டென்ஷன் படுத்துறீங்க? நீங்க மட்டும் டென்ஷன் படுத்துறல, வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் சேர்த்து டென்ஷன் பண்ணி அவங்க என்னைய பேசுறது. ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா? 14 வருஷமா ஏன் இதெல்லாம் நீங்க திருப்பல? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ரொட்டேஷனுக்கு பத்தாதனால அப்படியே இருக்குங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் 4 வருஷம் சொல்லுவாங்க சார் இல்லையா? 14 வருஷமா லாபமான எடுத்துட வேண்டியதானே? எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமையை விட பெருசு. வீடு ஒண்ணு கட்டியிருக்கேன் சார். அது வித்தனி திருப்பி கொடுக்கன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும் சார். ₹1 கடன் வாங்காம கட்டி வச்சிருக்காங்க. நான் அந்த வீட்டை கட்டவும் சொல்லல, நீங்க வாங்க தடி கொடுத்துரும் போலாம் அப்படின்றதும் சொல்லலங்க. வேண்டாம், அப்புறம் என்ன திட்டிட பாரு. உங்க அம்மாட்ட இருந்து ரிலீஃப் ஆகணும்னா ஒரு வாடகை வீட்டு கூட போலாம். ஆனா நீ வாடகை வீட்டுக்கு போனாலும் காசா கட்டிங்க கேப்பீல்ல. வார்த்தையை அளந்து பேசு. கட்டின புருஷனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? வெளிய அமௌண்ட் நிறைய இருக்கு, சும்மாலாம் போகாதுங்க. பூராமே டாக்குமெண்டா இருக்குதுங்க. இப்ப கூட ஜொல்ல திருப்பி பூரா டாக்குமெண்ட் இருக்கு, ஆனா உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. அத கேட்க சொல்லுங்க. இந்த ஷோக்கு நானே தேவையில்லை நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசுறாங்க. உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கல்வி? வச்சிருக்க வீடு நம்ம பேர்ல இருக்கா? அது லோன் இல்லாம இருக்கா? அவ்வளவுதான். ஒண்ணு இருக்கு. 14 வருஷமா நகை பேங்க்ல இருக்கு. அத தவிர இப்ப பேப்பர்ல என்ன இருக்கு? யார் பேர்ல இருக்கு? அவங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு சார். ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் கடனா இருக்குங்க சார். ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? அத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாது சார். அவங்க தெரியாது, இப்படியே தெரியாதுன்னு சொல்லியே தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. ஏய், யார்கிட்ட வந்து என்ன பத்தி அரங்க? அவங்க சொல்ல வரது ஒண்ணுதான். நீங்கள் ஆசாசியா 1000 செய்யறது மேட்டரே கிடையாது. சேஃபா இருக்கமா? சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளு. நகை திருப்புற வரைக்கும் வண்டி சர்வீஸ் கூட முடியாது, ஒரு புதுசா துணி எடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் மட்டும் உனக்கு காசு இருக்கா? என் நகை திருப்புறதுக்கு உனக்கு காசே இருக்காதா? அவன் படுத்த மாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. ஆபீஸ் விட்டு வந்தா ஈவினிங் சந்தோஷம் இருக்காது. வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது சொல்ல ஆட் வரும். நிலைமையில டிவில மட்டும் தான் பார்க்க முடியும். வச்சது வருமா வராதோ, அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது, வா. சார் வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. இது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸ இவர் வச்சு வட்டி கட்டத்துக்கு நான் கொடுக்கணுமா? எனக்கு புரியலைங்க சார். எனக்குமே புரியல. எனக்கே புரியல, அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்?
என்னடா அது? ஒண்ணு கவலைப்பட வேண்டியதான். இந்த வருஷம் போனஸ் ரொம்ப திருப்பி தரேன். அது யார் போனஸ்? ஏன் போனஸ்? ஏன்டா என்ன கேணப்பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை என்னோட நகையை வாங்கி ஃபுல்லா அடகு வச்சு அந்த கடனை அடிச்சிட்டாரு. அது வரைக்கும் ஓகே. சரி, கட்டின பாவத்துக்கு ஓகே, ஐ அக்ரி. யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். வனிதா ஒண்ணு கவலைப்படாத வனிதா. உன்னோட போனஸ் வரப்ப நான் மீட்டு தரேன். அது எதுக்கு இன்னும் நகை வாங்கிட்டு போறேன்? நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நான் எந்த தப்பு பண்ணலையா? எங்கேயாச்சும் போய் சாப்பிட போனா, இங்க போய் சாப்பிட போனா உங்க சேலரி வரட்டும். நகையை முக்கிறதுக்கும் என்னோட சேலரி வரணும். பிரியாணி சாப்பிட்டாலும் என்னோட சேலரி வரணும். எனக்கே பேச பயமா தான் இருக்கு பாஸ். என்னண்ணே வீட்டுக்காரம்மா டிவியில பொழந்து கட்டிருச்சு. என்னோட சேலரி வந்து டோட்டல் ஹவுசிங் லோன் கமிட்மெண்ட்டுக்கே போயிடும். ஃபர்தர் வந்து 2000 3000 தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் வச்சிருப்பேன். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. அவருடைய சம்பளத்துடைய பெரும்பகுதி இஎம்ஐக்கு போயிடுதுங்க சார். நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப அந்த சம்பாத்தியத்துல இருந்தா நல்லது கெட்டதை செஞ்சுக்க முடியும். அதுதான் அவர் சொல்றாரு. பாயிண்ட். சார் என்னையே நம்பியே இருந்தா எப்படிங்க சார்? எனக்கு புரியலைங்க சார். என்ன இஎம்ஐ இது? ஹவுசிங் லோன் சார். ஏன் அதை கட்டுறீங்க? நீங்க விட்டுருங்க சார். 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட நகை இருக்குங்க சார். நீ ரொம்ப பேசுற. சினிமா குறைச்சு விட்டுருவாரு. இந்த காசுல ஹவுசிங் லோன் தானே கட்டுறாரு. என்ன கட்டாருங்க சார்? இல்லன்னு சொல்லுங்க சார். உங்க நகை அதுல இருக்கு. இருக்குங்க சார். அவர் காசா லோன் கட்டுறாரு. அப்ப மிச்சம் காசு இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. அவர் தாங்க சார் ஐடியா பண்ணணுங்க சார். பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவர் தாங்க சார் யோசிக்கிறேன். எல்லாமே நானே சொல்றது எப்படிங்க சார்? எப்பா உங்க கூட சேர்ந்து வர்றது ரொம்ப ரிஸ்க். வீடு யாருடைய ஐடியா? வீடு வந்து 2 பேர் ஐடியாங்க சார். நோ, அதிக அழுத்தம் கொடுத்தது யார்? நான் தாங்க சார். ஐ அக்ரி. ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. வேலை பாக்குறீங்க. நான் சேல்ஸ் அட்மினா போயிட்டு இருக்கேன். சேல்ஸ்ல இருக்க உங்க ஆளுக்கு வரவு செலவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப இத வச்சா நகை அடமானது போகும்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. போகும் அதை சார். மீட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதியா என்ன ஐயா? என்ன ஆத்தி? ஆஹா, உங்க போனஸ்ல தான் மீட்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப போனஸ் கொடுங்க. தம்பி சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். என்னமாவது பண்ணிக்கேன்னு ஆனா நீங்க நகர்த்துறது இருக்குல்ல, அது எப்படி சாரி? சார் மயக்கரமா இருக்குங்க சார். இருக்குதுக்கா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? நகையை மீட்கணும்னு நீங்க வீட்டுல பேசுறப்ப இவங்க என்ன சொல்றாங்க? பொறுமையா இரு, நான் திருப்பி தரேன். உனக்கு திருப்பி தரமா? யாருக்கு திருப்பி தர போறேன்? ஆமா, இத கல்யாணம் எத்தனை காலத்தை ஓட்டுவீங்க? உங்க வீட்டுக்கு தானே நான் செலவு பண்றேன். உனக்காக தானே நான் செலவு பண்றேன். இப்படியே தான் சொல்றது. எத்தனை வருஷமா சார்? 32 வருஷம் ஆக போகுது. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வச்ச டேட் கரெக்ட்டா சொல்லுங்க. வட்டி கரெக்ட்டா கட்டறாங்கன்னு சொல்லுங்க யாரையாவது. ஐ டோன்ட் கேர். எப்படி எல்லாம் கேப்பீங்க? இந்த நகையை குடுமா அடமான வைக்கணும் அப்படிங்கறத எப்படி எல்லாம் கேப்பீங்க? திடீர்னு ஒரு படத்துக்கு போவோமா, ஒரு ஹோட்டலுக்கு போவோமா, சாப்பிட போலாமா? என்ன திடீர்னு எலி 8 முளை வெட்டி கட்டுது? அவங்கள ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த இயல்பு நிலையில இருந்து அவங்க திருப்பி மீண்டு வரதுக்குள்ளேயே நம்ம அந்த ஒரு கேள்வியை வந்து பொறுமையா கேட்போம். ஒரு அவசர சூழ்நிலை அவங்கள ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய இடத்துல கூட்டு போய் வச்சுக்கிட்டு தான் அந்த கேள்வியவே நம்ம கேட்போம். சுத்தமான ஐயோக்கியடா நீ. காதல வாங்காத மாதிரி இருப்பேன், ஏதோ மயக்க வர மாதிரி இருப்பேன், தலைவலிக்கிற மாதிரின்னு சொல்லுவேன். அவர் நம்புற மாதிரியே பண்ணுவேன். பட் அவர் விட மாட்டாரு. பொட்டச்சிங்க இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும். அவங்க மன உளைச்சல்ல இருக்க மாதிரி இருக்கப்ப நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? நான் கொடுத்தனே எனக்கு மன உளைச்சல் வந்துரும்ல. ஆம்பளை சமாளிச்சு பாருல. பொம்பளை என்னால முடியாதுல்ல. ஏக்கா இந்த அக்கா சொல்றதாக்கா கரெக்ட். நம்ம வீட்டுக்காரங்களை நம்ம பாவம் பார்த்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலே முளகா இருக்கிறானுங்க. பெண்ணுக்கு தான் மன உறுதி அதிகம்ங்கறீங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்ங்க சார். இல்லன்னு சொல்லல. மன உறுதி அதிகம் தான். இந்த டைம்ல மன வீக் ஆயிடும் எனக்கு. அந்த டைம் மட்டும் மன ரொம்ப உளைச்சலா இருக்கும். என்னடா கேக்குறாரு அப்படி. எங்க வீட்ல கேட்டாங்கன்னா டக்குனு கொடுத்துற தெரியாம. சோ அம்மா வீட்ல கேட்டா கொடுத்துருவீங்க. அம்மா வீட்ல கொடுத்தா மன உளைச்சல் வராது. அவர்கிட்ட டக்குனு வந்துரும் எனக்கு. அப்போ ஒன்னு செய்ய, 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி வாயில ஊத்தி விட்டு போய் சேர்றேன். சரி வா ஊத்துறேன். சரி அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு. கேட்க மாட்டாங்க சார். அத கேட்டா ரொம்ப முக்கியம்னா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாங்க சார். அசிங்கப்படுத்துறீங்களா? நான் ரோசக்காரன். எனக்கு ஆண்டவன் கொடுத்த 2 கையே 2 காலு நல்லா இருக்குது. நான் ஏன் மத்தவங்களை நம்பி இருக்கேன்? ஆல்ரெடி அடகு வச்சதை திருப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். வச்சதே திருப்ப முடியல, திரும்ப இதோ வச்சிட்டீங்கன்னா இதை இப்ப திருப்புறதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிரும். இல்ல ஒரு 50 25 முடியாது. கேட்பாங்க. ஏன் நைஸா பேசுவாங்க. கிட்டன வந்து ரோஸ் இங்க வாயேன், இப்படி வந்து உட்கார அப்படிம்பாங்க. என்னடா ஆக்ட் குடுக்குறியா? ஆக்ட் உன்னோட நெக்லஸ் மட்டும் லைட்டா 2 நாளைக்கு மட்டும் கொடு, 3ஆம் நாள் உன் கையில கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது? நடக்காத விஷயமா? யார் சொன்னா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன். ஏங்க நீங்க வாங்கிருக்கீங்கல, இன்ன வரையும் அது மாதிரி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? ஒரு ட்ரிப் ஆகுது. பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். வெளியில இருந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அதை ஒரு பொறுப்போட திருப்பி கட்டணும், இல்லன்னா வீட்டுல வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை கேர் பண்ணி கட்டிடுறாங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இதே மாதிரி தான். ஆனா நம்ம நகுக்கும் போது நம்ம வீட்டு பொருள் தானே ஏலத்துல வர்ற வரைக்கும் அசால்ட்டா விட்டுறாங்க. உனக்கு எல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா?
சோறு தானே திங்க. இவ்வளவு வருஷத்துல வாங்கின நகையை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல சார். ஒவ்வொரு முறையும் வாங்கினது மட்டும்தான். ஒரு நகை கூட திருப்பி கொடுத்ததே இல்ல இது வரைக்கும். எங்களுக்கு கொடுத்த நகை இத்தனை பவுன் கொடுத்துருக்காங்க, இதையா நீங்க அடகு வச்சு வைக்கிறீங்க, நீங்களா பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க சார். அப்ப வந்து சில உண்மையை நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நானும் சொல்றேன். அது உனக்காக கொடுக்கல, எனக்காக தான் உங்க வீட்டுல உங்க அம்மா கொடுத்தாங்க, வேணா நீ கேட்டுப்பாரு அப்படின்னு நானே அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். நீ வேணா கேட்டுப்பாரு. இதை யாருங்க சொன்னாங்க? யார் சொன்னாங்கடா? சார் அது எப்படி சார் ஒத்துப்பாங்க? இல்ல சார், அது எப்படி ஒத்துப்பாங்க சார்? இது தவறு சார். எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு பண்றாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 பவுன் நகை போடணும் அப்படின்னாலே அவங்க அதுக்கு ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. பவுன் கேட்டீங்களா? பாடப்படுத்துறீங்களே, படத்துக்கு நாங்க எங்கிட்ட போவோம்? ரொம்ப முடியலன்ற பட்சத்துக்கு நாளைக்கு புருஷ வீட்டுல இருக்கிறவங்க கைவிட்டா கூட தங்கிட்ட இருக்கிற நகையை வச்சு அவ தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திப்பா. அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? அல்லது தன்னுடைய கௌரவத்தை மீட்டெடுத்துக்குவா அப்படிங்கிறதுக்காக தான் நகையை கொடுக்குறாங்களோ தவிர மருமகன் பிள்ளைய நகையை அடகு வச்சு சாப்பாடு போட்டுருவாருன்ற நம்பிக்கையில யாரும் போடுறது இல்ல சார். பொண்ணை நீங்க சந்தோஷமா வைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வெகுமானம். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பொண்ணோட சந்தோஷமா நகையை எதுக்கு அடகு வைக்கிறீங்க? ஒரு கை உண்மையில காண ஒண்ணு தெரியுங்க எல்லாரும். உங்க பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு அந்த ரீசனுக்காக தான் நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? சூப்பர் பாயிண்ட். யோ சும்மாரியா? நீங்க போடுற நகை பொண்ணுக்கா மாப்பிளைக்கா நேரா அப்படி வந்துரும்? பொண்ணுக்கு தான் சார். பொண்ணுக்கு தானே? பொண்ணுக்கு. ஆமா. அப்ப அந்த உரிமை யாருக்கு? பொண்ணுக்கு தான் உரிமை. அவ்வளவுதானே. என்ன படிச்சிருக்க நீ? BA. இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி. பெண்ணின் நகை மீது ஆணின் உரிமை என்ன? ஏன்னா அவர் என்னட்டுங்கிறார். அவங்க தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வர சூழ்நிலைகளையும் உயிருக்கு ஆபத்தான நிலையிலையும் மட்டும் பயன்படுத்திக்கலாம் சார். இனிமேல் பேசல செருப்பு கொண்டு அடிப்பா. அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். அவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து எனக்காக தான் எங்க வீட்ல போடுறாங்க. என்னோட முழு உரிமை எனக்கு தான் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சத்தி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. மாப்பிளைக்கு போட்டது மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை, 10 பவுன் என்னோட உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். மறுபடியும் பாத்தியாடா பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். என்னோட 20 பவுனுமே வந்து இன்ன வரையே அடகுதான் சார். கரெக்டா பாத்தீங்கன்னா விசேஷத்தப்பதான் போய் வாங்கி வச்சிருவாங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? என்னது? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? 11 சவரன் லாஸ்ட் 1.5 வருஷத்துல வித்திருக்கோம் சார். நகை 1 சவரன் 2 சவரன் அவசரத்துக்கு தேவைக்குன்னு வச்சு திரும்ப ஒண்ணுமேல பின்னாலே பேச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எவ்வளவு தைரியம் உனக்கு? இப்படி பண்ணிட்டியே நீ? என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. கல்யாணத்துல இருந்து இப்ப குழந்தைங்களோட காதணி விழா வீடு கிரக பிரவேசம் வரைக்கும் எங்க வீட்டுல போட்டது எல்லாமே 20 பவுன் சார். இன்னைய சூழ்நிலைக்கு ஒரு சவரன் கூட இல்ல. யோ வெக்கங்கட்டவனே, என்ன அதெல்லாம்? இது பரம்பரை வியாதி மாப்ள. என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு முறை வைக்கிறது அவ்வளவுதான். இப்போ ஒரு மாத தவணையில கடன் வாங்குறேன்னா அந்த மாத தவணை கட்டுறதுக்கு ஒரு நகையை வைக்கிறது, அது 2வது மீட்கிறது. எல்லா வீட்டுக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க, சும்மா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நான் உள்பட எல்லாரும் விவசாய வேலை செஞ்சு ஒரு போகத்துக்கு அந்த 3 சவரன் நகை எடுக்கிறாங்க. அசால்ட்டா தூக்கி ஒரு இடத்துல கொடுக்கும் போது ஒட்டுமொத்த குடும்பத்தோட 4-5 மாசத்து கஷ்டத்தை அழுக்க கொடுத்துறீங்கன்ற கோபம் ஒரு இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் சார் இருக்கு. நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். ஒரு விசேஷத்துக்கு போகும்போது கூட எங்க அப்பா வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்கோட பாப்பாரு, இவ்வளவு போட்ட என் பிள்ளை இப்படி வருது. நல்ல ஆம்பளைக்கு அழகு பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போட்டு அழகு பாக்குறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சந்தோஷமா சிரிப்பேன், எங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோகம் வந்துடுது சார். உங்களை எல்லாம் நம்பினா நடு தெருவுல தாங்க நிக்கணும். 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கேன். என் பிள்ளை பெரிய பிள்ளையார மாதிரி இருக்குது, ஆனா ஒரு நகை இல்லையா நினைக்கும் போது எனக்கு அழ கூட வரும் சார். ரொம்ப கஷ்டம். நல்ல விளக்கு பார்த்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து குழம்பிட்டு இருக்கேமா? நம்ம விற்கும் போது நம்ம ஆசையா வாங்கினது எல்லாத்தையுமே கண்ணுக்கு எதுக்கே உருக்கி கொண்டு போய் எடை போடுறாங்க. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்றது உண்மைதான் சார், அது எனக்கே புரியுது. என்ன பண்றது? 10வது வருஷம் வெட்டிங் டே, 15வது வருஷம் வெட்டிங் டே, ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் வாங்கி கொடுப்பாரு. அதை வந்து உருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எதுக்கு அடகு வைக்கணுமோ அதுக்கு மட்டும் அடகு வைக்க வேண்டியிருக்கும்.